அன்னாரி வளையம் கட்டி வச்சிருக்கீங்க, முரசொலி அளவு கட்டி வச்சிருக்கீங்க, எங்கெங்கே அங்கேயே புதைக்கலாமே, அங்கதான் புதைக்கணும்ன்ற என்ன இது? அதுக்கு 48 கோடி தண்டை போனா நம்ம வரி பணத்தை தான் கொடுத்துருக்கோம், அது தடிக்கதை. அப்ப என்ன பண்ணார் எடப்பாடி அவர்களும் கடம்பூர் ராஜும் பெருந்தன்மையோட அந்த கோப்புல கையெழுத்துட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. நீங்க எடப்பாடி பழி வாங்க நினைச்சிருந்தாருன்னா ஆமா ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டீங்க, எந்த ஆர்டருக்குமே மேல்முறையீடு போறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும், 6 மாசம் டைம் இருக்கும். நாங்க மேல்முறையீடு போறோம், என்னைக்கு போறீங்க நாங்க யோசிச்சு சொல்றேன்னாவே நிக்கும் பாடி முடிஞ்சு போச்சு. என் பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, யூடியூப்ல 1 லட்சம் பேர் பாக்குறான், பிரிண்ட் மீடியால வருது, சேட்டலைட் மீடியால ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல என் கூட்டத்தை பார்த்து ஆஹா விஜய் தான் ஜெயிக்க போறாரு, இவ்வளவு கூட்டத்தை வச்சிருக்காரு ஒரு மாயை உருவாக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதற்கு ஏற்கனவே விக்கிரவாண்டியில ஒரு 3 பேர் பலியிட்டாரு, கரூர்ல 41 பேர் வெளியிட்டாரு, சேலத்துல ஒருத்தனை பலியிட்டாரு. கிட்டத்தட்ட இன்றைக்கு 50 பேருடைய பிணங்கள் மேலதான் தாவேக்கான்ற ஒரு கட்சி நடந்திருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு சேலத்துல ஒருத்தர் இறந்தால ஒரு பையன் 2 லட்சம் அவங்க அப்பா செலவு பண்ணாரு, பேட்டி கொடுத்தாரு, யாருமே பார்க்கலான்ட்டாரு. போய் குஷி ஆனந்த் பார்த்தாரா, விஜய் பார்த்தாரா, இழப்பீடு கொடுத்தாரா? எதுக்கு கரூர் மட்டும் இழப்பீடு கொடுத்தாரு? எல்லாம் கேஸ் இருக்கு சிபிஐல. அஜித்குமார் அடிச்ச 4 பேருமே நான் சொல்றேன் கஞ்சா குடிக்குன்னு சொல்றேன், எவ்வளவு வழக்கு போடுங்க. அஜித்குமார் அடிச்சு கொண்டாங்களா? நிதானத்துல இருக்கவனா அவ்வளவு பெரிய பைப்ல அடிப்பானா? நிதானத்துல இருக்கவனா அவ்வளவு பெரிய பைப் எடுத்து அடிப்பானா? கீதா இன்னைக்கு அது நகையை பத்தி நான் வாபஸே வாங்கிடுச்சு கேஸ. எவன் கொடுத்தா அழுத்த என்னன்னு தெரியல. குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு இந்த போலீஸ் செய்யாம கிடைத்தவனை குற்றவாளியாக ட்ரை பண்றாங்க. வேண்டுமென்றே செயற்கையாக கூட்டி, திருப்பி நான் சொல்றேன், தயவு செய்து தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க அரசியல் பண்ணுங்க, உங்க பையன் அரசியல் எம்எல்ஏவோ எம்பியோ கவுன்சிலரோ ஆனால் சந்தோஷம், ஆனா பிள்ளையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த பைத்தியகாரத்தனமான இந்த தலைவர் பின்னாடி போய் உங்களுடைய குழந்தைகளை இழந்து விடாதீர்கள் நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ஒய்பிரிவு பாதுகாப்பு ஓரம் வச்சுட்டு நான் கேரளால ஒரு இறக்குமதியான ஒரு ஏஜென்சிஸை வச்சு நான் எனக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிறேன்னு சொல்லி விஜய் அவர்கள் பண்றேன். ஏன் அப்படின்னா ஒய்பிரிவு பாதுகாப்பை விஜய் கிட்ட நெருங்க வச்சார்னா விஜய் கிட்ட யாருமே நெருங்க முடியாது. இது அவருடைய விருப்பம். ஆமாங்க, நீங்க இப்ப எப்படி எடுத்துக்க முடியும்? எடுத்துக்கலாம். நீங்க டிஸ்டன்ஸ் கீப் பண்ண சொல்லுவாங்க சார், இது என் பர்சனல், நீங்க அது வரையும் நிலுங்க, உங்க லிமிட் சொல்லலாம். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் இருக்கார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் ஜி. எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்தின் காரணமாகவும் அதிமுகவுக்கான ஆதரவு அதிகரித்திருக்கிறது அப்படின்ற தகவல் உண்மையா? இல்ல, ரொம்ப ரொம்ப உண்மை. ஏன்னா இப்ப ரொம்ப வைரலா ஒரு வீடியோ ஆடியோ போயிட்டு இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க இணையதளத்துல. ராஜா அவர்கள் பேசுறது அதை மேற்கோள் காட்டி பேசினோன்னா மாண்பு முதலமைச்சர் பொங்குறாரு, பயங்கரமா பொங்குறாரு. உடனே எடப்பாடி அவர்கள் சொல்றாரு, நான் சொல்லலைங்க, இதெல்லாம் உங்க ராஜா அவர்கள் சொன்னதுதாங்க மேற்கோள் காட்டுறேன். நீங்க கோபத்தை காட்டுன்னு நினைச்சா நீங்க ராஜாவை கூப்பிட்டு உங்க கோபத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பதிலே இல்லை. ஆஃப் ஆயிட்டானுங்க, அப்படியே ஆஃப் ஆயிட்டானுங்க. ஸோ எல்லா இடத்துலையும் டேட்டாவா எடப்பாடி சொல்லுகிற விஷயங்கள் மக்கள் மனதில் சென்றடையுது. எங்க அப்பா இறந்துட்டாரு, நான் போய் அவர் வீட்டில் போய் அழுது காலில் விடாத குறையா இடம் கேட்டேன், ஆனா அவர் தர மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டா அவர் வைக்கிறார். உடனே அவருக்கு அதுக்கான பதில சொல்றாரு. ஜானகி அம்மா இறந்தப்ப நாங்களாம் போய் கேட்டோம், எம்ஜிஆர் பக்கத்துல புதைக்கணுன்ற, இல்ல செல்லாது முதலமைச்சர் இல்லைன்னு கலைஞர் மறுத்துட்டார். காமராஜர் இறந்தப்பையும் போய் கேட்டாங்க, செல்லாது முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லி கலைஞர் மறுத்துட்டார். இதை இரண்டையும் மேற்கோள் காட்டிதான் நான் அவர் இறக்குறப்ப முதலமைச்சராக இல்ல அப்படின்னு சொல்லி நாங்க அதை மறுத்துட்டோன்றத தன் புள்ளி விவரத்தை சொல்லிட்டு, இது மட்டும் இல்லாம திமுக எப்படி பிளே பண்ணுச்சுன்றதையும் தெளிவா கடம்பூர் ராஜ் சொல்லியிருக்காரு. என்னன்னா ஜெயலலிதா அம்மாருடைய அதுவே ஒரு முன்னோடியா பண்ணாங்க. எப்படின்னா கலைஞர் எம்ஜிஆர் சமாதி பக்கத்துல ஜெயலலிதா அம்மையார் சமாதி வைக்கணும் அப்படின்னு கேட்கிறப்ப கடற்கரை ஒழுங்கு ஆணையம் அதுக்கு அனுமதி தரல. இனிமேல் கடற்கரையில இந்த சமாதி வைக்க கூடாதுன்னு அவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, நாங்க புதுசா நோண்டல, ஏற்கனவே எம்ஜிஆர் சமாதியில பாதியா பின்னாடி வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு கேஸை உடைச்சு அப்ரூவ் ஆனாங்க. இதையே தான் திமுக ஃபாலோ பண்ணிச்சு. என்னது, கலைஞருக்கு சமாதி வேணுன்றப்ப இடம் இல்ல, கடற்கரை ஒழுங்கு ஆணையம் அப்ரூவல் தரப்ப அண்ணா சமாதியில நாங்க வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அப்ரூவ் ஆனாங்க. அதுவும் ஏடிஎம்கே பார்த்து தான் அவங்க காப்பி அடிச்சாங்க. இது ஒரு பதிவு. 2வது பதிவு என்னன்னா, இரவோடு இரவாக ஜெயலலிதா அம்மையாருடைய சமாதியை அங்க அகற்றணும்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாங்க. யாரு? திமுக. அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கப்ப கலைஞர் இறந்த அன்னைக்கு கலைஞருக்கு கடற்கரையில இடம் வேணுன்றதுக்கு இரவோடு இரவாக போய் அந்த வழக்கை வாபஸ் வாங்குறாங்க. ஏன்னா அந்த வழக்கு நடந்தா நம்ம நீதிபதி கேள்வி கேட்பார்ல, இது நீதான வழக்கு போட்டா இப்ப நீயே கேட்கறன்ட்டு அவசரமா வாக்கு வாங்கிட்டு நைட்டா போய் வில்சன் எந்த நீதிபதி கதவை தட்டி இதுக்கு அப்ரூவ் வாங்கிட்டு வந்துட்டார். அன்றைக்கு எடப்பாடி கே பழனிசாமி பெருந்தன்மையோட அந்த கோப்புல கையெழுத்திட்டார். ஒண்ணு இல்ல, ஒரு சிம்பிள்
கோர்ட்டுக்கு போனாங்க, ஜெயிச்சுட்டு வராங்க. நாங்க இதை ஒற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்க மேல்முறையீடு போறோம். எந்த ஒரு தீர்ப்புக்கும் மேல்முறையீடு இருக்கு. அவ்வளவுதான். மேல்முறையீடும் போச்சுன்னா இவங்க கலைஞருடைய பிரேதத்தை எவ்வளவு நாள் வச்சிருப்பாங்க? சும்மா வச்சிருப்பாங்களா? கோர்ட்ல நம்பர் ஆகுறதுக்கே 10 நாள். ஏன் நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க அன்னாரி வளையம் கட்டி வச்சிருக்கீங்க, முரசொலி எழுவு கட்டி வச்சிருக்கீங்க, எங்கெங்கே அங்கேயே புதைக்கலாமே, அங்கதான் புதைக்கணும்ன்ற என்ன இது? அதுக்கு 48 கோடி தண்டை போனா நம்ம வரி பணத்தை தான் கொடுத்துருக்கோம், அது தடிக்கதை. அப்ப என்ன பண்ணாரு எடப்பாடி அவர்களும் கடம்பூர் ராஜுவும் பெருந்தன்மையோட அந்த கோப்புல கையெழுத்துட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. நீங்க எடப்பாடி வந்து பழி வாங்க நினைச்சிருந்தாருன்னா, ஆமா ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டீங்க, எந்த ஆர்டருக்குமே மேல்முறையீடு போறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும், 6 மாசம் டைம் இருக்கும். நாங்க மேல்முறையீடு போறோம், என்னைக்கு போறீங்க, நாங்க யோசிச்சு சொல்றேன்னாவே நிக்கும் பாடி முடிஞ்சு போச்சு. யோசிச்சு, ஏன்னா 6 மாசம் டைம் இருக்கு, நாளைக்கே மேல்முறையீடு போன அவசியம் கிடையாது. இந்த ஸ்டே வாங்கிறது நாங்க அப்பீல் போட்டோம், நீங்க வேணா எது மனதில் போயிட்டு நீங்க போய் சேர்ந்துக்கங்கன்னு கூட அவங்க சொல்லலாம். ஆனா அன்றைக்கு பெருந்தன்மையா நான் வந்து கையெழுத்திட்டேன், முன்னாள் முதல்வர்ன்ற ஒரு காரணத்துக்காக நான் எதை பத்தி பேசாம கையெழுத்திட்டேன் கூட இவங்க உணரல. அதுதானே சொல்றேன், போகாம நமக்கு வழி விட்டாங்களேன்றது உணராம குற்றச்சாட்டா வாக்களை பெறுவதற்காக அதுதான் வந்து சென்டிமெண்டா அவர் அடிக்க நினைச்சு மாண்புமிகு முதலமைச்சர் மாட்டிக்கிட்டாரு. என்ன சொல்றாரு, நான் வந்து அழுது கொண்டே என்னுடைய தன்மானத்தை விட்டு அவர் வீட்டுக்கே சென்று நான் வந்து கலைஞர் அவர்களுடைய வந்து நான் வந்து சமாதியை கட்டணும்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனா கல் நடிச்சு பிடிச்ச எடப்பாடி பழனிசாமி அப்ரூவ் தரல அப்படின்னு சொன்னா, நீங்கள் வந்து ஜானகி அம்மாக்கு ஏன் அப்ரூவ் தரல, காமராஜருக்கு எதுக்கு அப்ரூவ் தரல? காமராஜரோட ஒப்பற்ற தலைவர் இங்க இருப்பாங்களா? அண்ணாதுரை தமிழ்நாடு எத்தனை நாள் ஆண்டார்? 2 வருடம் தான் ஆண்டார். அவருக்கு அங்க கொடுத்துருக்கீங்க 9 ஆண்டுகள் மாண்டு மிகப்பெரிய ஒரு சாதனை படிச்சு ஊழல் கரைபடாத ஒப்பற்ற உலகத்தில் கூட அனைவரும் இன்றைக்கு தமிழ்நாடு வந்து கல்வியிலும் பெரிய பெரிய விஷயங்களும் மேன்மோகி நிற்குதுன்னா அதற்கான வித்திட்டவர், அதுக்கான அடித்தளமிட்ட காமராஜரை விட்ட ஒரு தலைவர் இங்க கிடையாது. உங்கள்கிட்ட கண்டிப்பா கிடையாது. இல்ல அவருக்கே நீங்க தரம் மறுத்துட்டீங்க. அதுதான் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்படி டேட்டாவா உள்ள போய் சொல்றப்பதான் இதே ராஜா அவர்கள் எடப்பாடி அவர்கள் தாயாரை பத்தி போன எலெக்ஷன் சொல்றப்ப வாய்மொழி மௌனமா இருந்தது மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கள்ள உறவில் பிறந்தவர். அது நம்ம சொல்ல கூட முடியல, நம்ம வந்து பொது வழியில சொல்ல கூட முடியல. அரசியல் 1000 காரணம் இருக்கும், 1000 வெறுப்பு இருக்கும், 1000 அவதூறுகள் இருக்கும், 1000 ஊழல் லஞ்சல் இருக்கும், 1000 பிடிக்காத விஷயங்கள் இருக்கும். ஆனா தன்னுடைய தாயை பற்றி யாருமே படிக்க மாட்டாங்க அரசியல்ல. இன்னைக்கு முத்துவேலு கருணாநிதினு சொல்றப்ப அஞ்சு அம்மையார் பத்தி யாருன்னா பொது வழியில பேசுறாங்களா? யாருன்னா பேசி பார்த்திருக்கீங்களா? மோடிஜி அவர்களுடைய தாயாரை பற்றி பொது வழியில யாருன்னா பேசி, அது கூட காங்கிரஸ் பேசுறாங்க, அது தனி கதை. இங்க இருக்கக்கூடிய நம்ம இந்த தமிழ்நாடு எடுத்துப்போம், எம்ஜிஆர் அவர்களுடைய தாயார் சத்யா அம்மையை பற்றி யாருன்னா பேசி நீங்க பார்த்திருக்கீங்களா? ஜெயலலிதா அம்மையார் தாயார் சந்தியாவை பற்றி யாருன்னா நீங்க பேசி பார்த்திருக்கீங்களா? யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு அடிப்படையான ஒரு டிசிப்ளின் இருக்குங்க. அதையெல்லாம் தாண்டி முன்னாள் முதலமைச்சருடைய தாயை பற்றி பொது வழியில் அவதூறா நீங்க பேசுனத அதை கண்டிக்க துப்பு இல்லாத இந்த திமுக அரசு இன்றைக்கு டேட்டாவா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை கேட்க முடியாம வேற இதுல குறுக்கு சால் ஓட்டுறாங்க. எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி, எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி. நீங்க 170 நிக்கிறீங்க, அவங்க 169 இருக்கிறாங்க. உங்களுக்கும் டெல்லிக்கு எப்படி போட்டி? இது என்ன? யாரை ஏமாத்துற வித்தது? இதை வந்து மக்களிடம் கொண்டு போய் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சேர்த்து விட்டார். அந்த பயம் மாண்புமிகு முதலமைச்சருக்கு தொட்டி கொண்டது. திருநெல்வேலி சென்றிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய் அவர்கள், அடுத்த முதலமைச்சர். இங்கேயும் அதே மாதிரி அந்த வாகன நெரிசல் ஏற்பட்டு கீழே விழுந்து பல நபர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படியே செய்தி தீயா பரவுது. ஆப்போசிட்ல வர்றது, சாலை விதிகளை மதிக்காம இருக்கிறது, தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் இருக்கு. தலைவர் ஒரு இடத்துல கூட இப்படிலாம் வராதீங்க, தொண்டர்கள் உங்களுடைய உயிர் தான் முக்கியம், நீங்க தான் என்னுடைய உயிர், உங்களுக்காகத்தான் நான் இருக்கின்ற ஒரு பேச்சை கூட அவரது காணமே. தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு. செய்தியாவே வரலையே. வர வைக்கிறதே அவரு தாங்க. அவர் எப்படிங்க வர வேணாம்னு சொல்லுவாரு? வர வேணாம்னு கூட சொல்ல வேணாம், ஜாக்கிரதையா வாங்க, சாலை விதிகளை மதிங்க. இப்போ இவர் இந்த பக்கம் வர்றாரு, அடுத்த பக்கம் போற சாலையில அவங்க அப்படியே ஒரு பஞ்சா வர்றாங்க. இது எப்படி? இது இவங்க பண்ற சாலை விதிகளுக்கு இவர்கள் வந்து எப்படி மக்களை ஏமாற்றுறான்றது ஒரு உதாரணம் சொல்றாங்க. விஜய் யாருடைய பாதுகாப்புல இருக்காரு? ஒய் பிரிவு பாதுகாப்புல இருக்காரு. மாற்றுகள் இல்ல. அதுல ஒய் பிரிவு பாதுகாப்புனா என்ன? விஜய் எங்க இடத்துக்கு வராரு, எந்த இடத்துக்கு போறாரு, எவ்வளவு நேரத்துல அங்க ரீச் ஆவாரு, எந்த இடத்துல டிஃபன் சாப்பிடுவாரு, எந்த இடத்துல வந்து அவர் வேலை முடியும், எப்படி போன்ற ஃபுல் சார்ட் அவங்கள்ட்ட இருக்கும். கரெக்டா? இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அவர் போயிட்டு இந்த இடத்துல ஸ்பாட்ல நின்று பேசுவார். எவ்வளவு நேரம் பேசுவார்? 5 நிமிஷம் பேசுவார். 5 நிமிஷம் மேல ஆச்சுன்னா வாக்கி டாக்கிங் சொல்லுவான். 5 நிமிஷம் மேல ஆயிடுச்சு, அங்க அலர்ட்டாருங்க வந்துட்டு இருக்காரு. இதுதான் ஒய் பிரிவு வந்து அவரை நெருங்க விடாமல் பிளான்டா பண்ற விஷயம். கரெக்டா? அதுல மாற்றுல. ஆனா ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்து ஓரம் வச்சுட்டு நான் கேரளால இருந்து ஒரு இறக்குமதியான ஒரு ஏஜென்சிஸை வச்சு நான் வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிறேன்னு சொல்லி விஜய் அவர்கள் பண்றாரு. ஏன் அப்படின்னா, ஒய் பிரிவு பாதுகாப்பை விஜய் வந்து கிட்ட நெருங்க வச்சார்னா விஜய் கிட்ட யாருமே நெருங்க முடியாது. இது அவருடைய விருப்பம். ஆமாங்க. நீங்க இப்ப எப்படி எடுத்துக்க முடியும்? எடுத்துக்கலாம். நீங்க டிஸ்டன்ஸ் கீப் பண்ண சொல்லுவாங்க. சார் இது என் பர்சனல், நீங்க அது வரையும் நில்லுங்க, உங்க லிமிட் சொல்லலாம்.
சொல்லலாம். அது வந்து அவங்க வந்து போய் அப்போது விட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறார், விஜய் ஒய்பிரிவு பாதுகாப்பு போட்டு நம்மளை கண்காணிக்கிறாங்க, நம்ம எங்க போறோம் தகவலை வந்து மத்திய அரசு கொடுக்குறான்ற மாதிரி கூட அவர் நினைச்சிருக்கலாம். அது அவர் தனிப்பட்ட நினைப்பு, அதுல நம்ம வர விரும்பல. இப்ப கேரளாவை அடிப்படையாக கொண்ட ஒரு செக்யூரிட்டி கம்பெனி தான் அவருக்கு பாதுகாப்பு வழங்குது. அவருக்கு மொழி பிரச்சனை, மொழி தெரியாது, இவன் மாவட்ட தலைவரா, இவன் வந்து புசியானந்தா, இவன் ஆதவஜனா, எந்த அடிப்படையும் அவனுக்கு தெரியாது. விஜய் கிட்ட நெருங்கினாவே தூக்கி போட்டுருவான் அவன். இதான் அவருடைய கான்செப்ட். அவன் வந்து ஒரு பாவம் பச்சாபாவம் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டான், நெருங்கி வந்தா தூக்கி போட்டுருவான். ரைட்டா? அப்ப விஜயோடைய பிளான் ஸ்ட்ரக்சர் தெளிவாக தெரிந்திருந்தும், இந்த சைடு விஜய் வரப்போறாருன்னு தெரிந்திருந்தும் யாரும் வராதீங்கன்னு சொன்னா என்ன காரணம்? வாங்கன்னு அர்த்தம். அவர்கள் இப்ப ஏதோ ஒரு பலமா பாக்குறாங்கன்னா, என் பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, யூடியூப்ல 1 லட்சம் பேர் பாக்குறான், பிரிண்ட் மீடியால வருது, சேட்டலைட் மீடியால வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல என் கூட்டத்தை பார்த்து ஆஹா விஜய் தான் ஜெயிக்க போறாரு, இவ்வளவு கூட்டத்தை வச்சிருக்காரு ஒரு மாயை உருவாக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதற்கு ஏற்கனவே விக்கிரவாண்டியில ஒரு 3 பேரை பலியிட்டாரு, கரூர்ல 41 பேர் பலியிட்டாரு, சேலத்துல ஒருத்தனை பலியிட்டாரு. கிட்டத்தட்ட இன்றைக்கு 50 பேருடைய பிணங்கள் மேலதான் தாவேக்கான்ற ஒரு கட்சி நடந்திருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து தாவேக்காக சம்பந்தம் இல்லாத கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள்லாம் கூட கரூர்ல இருந்தாங்க. அதெல்லாம் எந்த கணக்குல சேர்க்க போறாருன்னு தெரியல. அப்ப நான் எல்லா காணொலியிலும் சொல்ற மாதிரி அவர் எங்கு போனாலும் கூட்டம் சேரவில்லை. நீங்க இங்க கூட நம்ம பெரம்பூர் நடந்த கூட்டத்துல கூட பாத்தீங்கன்னா, திருத்தணி, திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து ஆள் வராங்க, ஈரோடு கிழக்குக்கு அங்க வராங்க, சுத்தி இருக்க 10 மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் சொல்றான், இப்ப உங்க கணக்கு 10,000 பேர் வரணும்பா, மாசுப்பா தலைவர், மாசு கட்டணும்பா, வண்டி உள்ள வரணும்பா, விடக்கூடாதுப்பா, மாசுப்பா, நம்மளை பார்த்து அவன் பயம் எடுப்பான்னு இப்படி சொன்னவன மாவட்ட தலைவர் என்ன பண்ணுவான்? இருக்கிற வேலையை விட்டு கேழு கட்ட எல்லாரும் இழுத்துட்டு பின்னாடி வருவான். அதை தான் இப்பயும் பண்ணியிருக்காங்க. நான் இப்ப சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இந்த காணொலி வரணுங்க நான் ஒரு வேண்டுகோளே விடுக்கிறேன். உங்க வீட்டுல இளம் பசங்க இருந்தாங்களோ, விசிலடிச்சா குஞ்சுகள் இருந்தாலோ, தேர்தல் வரையும் அவர்களை வீட்டில் கட்டி போட்டு வைங்க, இல்ல பலி கொடுப்பீங்க. நான் சொல்றேன், இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தி நான் மன்னிப்பு கூட கேட்கிறேன். பலி கொடுப்பீங்க. தாவேக்கால போய் உங்கள் வீட்டில் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் யாராவது வந்து அரசியல் ஆர்வமா இருந்தாருன்னா, மாவட்டத்துக்கு வர்றாருன்னா எல்லாரும் அலர்ட் ஆயிக்க. உங்க வீட்டுல உங்க புள்ளைய பூட்டி வச்சுக்கோங்க, இல்ல கட்டி போட்டுக்கோங்க, இல்ல அவனை வெளியூர் அமைச்சிருங்க. அரசியல் ஆசை வேணான்னு சொல்ல, ஒருத்தருக்கு உயிரை கொடுத்து நீங்கள் அரசியல் செய்யணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. இன்றைக்கு வந்து சேலத்துல ஒருத்தர் இறந்தால ஒரு பையன் 2 லட்சம் ரூபாய் அவங்க அப்பா செலவு பண்ணாரு, பேட்டி கொடுத்தாரு, யாருமே வந்து பாக்கலன்றாரு. போய் புசியானந்த் பார்த்தாரா, விஜய் பார்த்தாரா, இழப்பீடு கொடுத்தாரா? எதுக்கு கரூர் மட்டும் இழப்பீடு கொடுத்தாரு? எல்லாம் கேஸ் இருக்கு சிபிஐல. நாளைக்கு அவனுங்க எல்லாம் பெல்ட் அடிச்சு விஜய் தான் காரணம் சொன்னா இவங்க எல்லாம் உள்ள போறோம்னு கரூர்ல கூப்பிட்டு காலில் விழுந்து கண்ணீர் சிந்தி காசை கொடுத்து கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க. விக்கிரவாண்டி காசு கொடுக்கல, ஏன் சேலத்துல செத்தவங்க காசு கொடுக்கல, வேலூர் செத்தவங்க ஏன் காசு கொடுக்கல? கேஸ் ஆகல. அவன் இப்ப என்ன சொல்லுவாங்க, நாங்களா வர சொன்னோம், புசியானது ஈஸியா தப்பிச்சுவார், நான் விஜய் இட்டார வேலை மட்டும் தான் பண்ணேன், இவங்க வர்றத பத்திலாம் எங்களுக்கு தெரியாது. வேண்டுமென்றே செயற்கைத்தனமாக விஜய் முன்னாடி ஒரு மாசு வரணுன்றதுக்காக இவர்களே இதை செட் பண்ணுகிறார்கள். நான் விஜய்க்கு ஒரு சவாலை விடுகிற அந்த காணொலி மூலம், நீங்கள் அந்த கேரளாவுடைய பாதுகாப்பு அமைப்பை விலக்கி கொண்டு ஒய்பிரிவு பாதுகாப்பு உங்க கூட கொண்டு வாங்க, உங்களை க்ளோஸா கொண்டு வாங்க. எவனா உள்ள வரானா நான் சொல்றேன், எவனா உள்ள வரானா நான் சொல்றேங்க. கரெக்டா பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே இப்படிதான் நடக்கணும். அவன் வந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் கொடுப்பான். ஒய்பிரிவு பாதுகாப்புல வந்துட்டீங்கன்னா எல்லாமே டேட்டாவா, எல்லாமே பிளான்டா, எல்லாமே வந்து லீகலா நடக்கும். இப்ப நீங்க இந்த இடத்துல இங்க போறீங்கன்னா அடுத்த ஸ்டேஷன் அவன் சொல்லுவான், சார் இந்த இடத்துல இந்த வண்டி வந்துட்டு இருக்கு, இந்த யாரு இருக்கீங்க ஸ்டேஷன் நேரத்துல வந்து நீங்க இருக்கீங்க, அலர்ட்டா இருக்கீங்களா, வந்துட்டு இருக்கோம். இப்ப கான்வாய் போகுது இல்லைங்க, அதே மாதிரிதாங்க அது. நீங்க நினைக்கிற மாதிரி விஜய் யாருன்னா வந்து சூழ்ந்துக்கு வர்றதுக்கு போய் தடுக்கிறதும், சூட்கேஸ் மாதிரி ஒரு பொட்டியை வச்சு அவர் சுட போற தடுக்கிறதுக்கு விஜய் பெரிய பெரிய உலக மக தலைவர் அவருக்கு பேர் பாதுகாப்பு இல்லைங்க. பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதுக்காக ஒய்பிரிவு அவருக்கு கொடுக்கல. இந்த கட்டுக்கணக்கான கூட்டம் வந்து அவருக்கு ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் தான் ஒய்பிரிவு கொடுக்குறாங்க. அண்ணாமலே ஒய்பிரிவுல தான் இருக்காரு, அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலா? விடுதலை புலிகளால அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கா? இல்லாட்டி மசூர் அசார் இருக்காரு இதுல பாகிஸ்தான், அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கா? லஷ்கர் தொய்பாவோ இல்லாட்டி மற்ற தீவிரவாத அமைப்புகளோட அவங்களுக்கு வந்து பேசிட்டாரு, அதனால அச்சுறுத்தல் இருக்கா? ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது. நீ ரோட்ல இருந்து போனா அவன் கூட உனக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டான், அவர் பாட்டு போயிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய மாசை கண்ட்ரோல் பண்றதுக்கு லீகலைஸ்டா ஆர்ம்ஸ் வச்ச போலீஸ் நின்னாங்கன்னா கிரௌட் கண்ட்ரோல் ஆகும். ஒய்பிரிவு பாதுகாப்புனா அவனு சல்யூட் அடிச்சு பேண்ட் ஷர்ட் போட்டு நிப்பானா? ஒவ்வொரு கையிலும் ஆர்ம்ஸ் இருக்குங்க, ஒரு கையிலும் கன்னு இருக்கும். நீ திடுதிப்புன்னு ஓடி வந்து கன்னு நின்னா வருவானா? வண்டி மேல ஏறுவானா? கண்ணை வச்சுக்கிட்டே நீ விஜய் நிக்கிறாரு. விஜய் சுத்தி எப்படிதான் 25 போலீஸ் இருப்பாங்க, 25 பேர் இருப்பாங்க. அதுல இந்த பக்கம் 12 பேர், இந்த பக்கம் பாதுகாப்பாருன்னா அந்த எவன் உள்ள வருவான்? வரமாட்டான்ல.
இது வேண்டுமென்றே செயற்கையாக கூட்டி, திருப்பி நான் சொல்றேன், தயவு செய்து தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க அரசியல் பண்ணுங்க, உங்க பையன் அரசியல் வந்து எம்எல்ஏவோ எம்பியோ கவுன்சிலரோ ஆனால் சந்தோஷம். ஆனா பிள்ளையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த பைத்தியகாரத்தனமான இந்த தலைவர் பின்னாடி போய் உங்களுடைய குழந்தைகளை இழந்து விடாதீர்கள். நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். பனைமரம் ஏறிய இருவரை காவல்துறையினர் தகாத வார்த்தைகளால ஏதோ திட்டுறாங்க. அதற்கு கோவப்பட்டு 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. துப்பாக்கிச்சூடு அளவுக்கு போயிருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. குற்றவாளிகள் வெளியில இருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனே இவன் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவனை போய் அடிக்கிற நிலையில நடந்துருக்குள்ள பனை ஏரியர்களை காவல்துறை துப்பாக்கில சுடுற அளவுக்கு சென்றிருப்பது அப்படிங்கிறது நீங்க ஒரு படம் பார்த்துருப்பீங்க. 2 கான்ஸ்டபிள் பேசிப்பாங்க. மாப்பிள்ள சோப்பு டப்பா மாதிரி சின்னூண்டு கார் வந்தா அந்த காரை விலைக்கு நீ கேள்வி கேட்கலாம். பெரிய கார் வந்தா சல்யூட் அடிச்சு வழி விட்டுறணும். அதே மாதிரி அதை நீங்க ஒப்பீடு பண்ண பாருங்க. எதிர்க்கு அடிக்க திராணி இல்லாத, படிப்பறிவு இல்லாத, அடுத்த வேளை சாப்பாடு கஷ்டப்படுற, ஏதாவது ஒரு தொழிலை பண்ணி நம்ம முன்னேற மாட்டோமான்னு துடிக்கிற மல்லிகை கடைக்காரன். நீங்க சொல்லுங்க, ஒரு படத்துல கூட சொல்லுவார், சுந்தர்சியோட படத்துல, எழுத்து கோவில் பூசாரி, வாத்தியாரு, பிளாஸ்டிக் விற்கிறவன், இவன் 3 பேர் தாண்டா எழுத்து அடிக்க மாட்டான். அவனை தாண்டா நம்ம அடிக்கணும். இது ஒரு வசனமாவே வரும். கோவில் பூசாரி ஏத்து அடிக்க மாட்டான், பிளாஸ்டிக் சேர் வைக்கிறான்ல பழைய சாமான ஈயம் பித்தலன்னு, அவன் ஏத்து அடிக்க மாட்டான். அப்புறம் வந்து வாதியாரு திருப்பி அடிக்க மாட்டான். இந்த 3 பேர் தான் நமக்கு டார்கெட் அப்படின்னுவான். அதே ஃபார்முலா தான் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை ஃபில் பண்ணுது. கே நேரு அவ்வளவு ஊழல் பண்ணாரு, அவங்க கிட்ட போக முடியுமா? உன்னால ஊழல் கிட்ட போய் அவர் நின்று பேச முடியுமா? பனை ஏறிய அவன் ஏதோ அவனை பறிக்கிறான், வரான், அவனோட வாழ்வாதாரத்துக்கு ஏதோ செய்யறான். சரி, சட்ட ரீதியா பனை ஏறுறது தப்பு, கல்லு வைக்கிறது தப்பு, ஒத்துக்கிறேன். கேச போடு, அதான் அவன் வேலை. சுடுறதுக்கு உனக்கு யார் அதிகமாக கொடுத்தது? சுடுற அளவுக்கு அந்த சட்ட சிக்கல் என்ன அப்படி கிடையாதுங்க. தனிப்பட்ட வாக்குவாதம் தாங்க. இன்னைக்கு பெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்கு என்ன காரணம்? பெனிக்ஸ் ஜெயராஜுக்கும் அந்த ஸ்டேஷனுக்கு எதாவது சாத்தாங்குளம் ஸ்டேஷனுக்கு எதனா முன்னுரிமை இருக்கா? தனிப்பட்ட ஈகோங்க. நான் மூட சொல்றேன், நீ மூட மாட்டேன்றியா? தூக்குடா அவனா ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரப்பா, இந்த மாதிரி ரெண்டு பாடி மாட்டுக்கு அடிச்சு பழகுடான்றான். எல்லாம் போதை ஆயிடுறானுங்க. இது நிதானத்தில் நடந்த விஷயம் இல்லை. நான் இங்க நிறைய பேருக்கு நான் நிறைய விஷயங்கள் சொல்றேன். தயவு செய்து இங்க இருக்க பேட்ரோல் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் ஒவ்வொரு முறையும் நீங்க 7 மணி 8 மணிக்கு மேல ஸ்டேஷன்ல போனா அங்க இருக்கக்கூடிய உங்க ஸ்டேஷன்ல இருக்க ஒர்க் பண்றவங்க எல்லாருமே அந்த போதை டெஸ்ட் பண்ற மிஷினை டெஸ்ட் பண்ணுங்க. பாதி பேர் நிதானத்துல இல்லாம இருக்காங்க. அதனாலதான் திருவண்ணாமலை 2 பேர் போலீஸ்காரன் ஆந்திரால இருந்து வந்து 2 பேர் இழுத்துட்டு போனானா இல்லையா? அது கேஸ் ஆச்சா? இன்னைக்கு கஞ்சா கடத்தல பாதி பேர் போலீஸ்காரனே கஞ்சா கடத்துறான்ற ஸ்டேஷன் வருதா இல்லையா? பாதி கஞ்சா தான் இருக்கு, மிச்சத காரணம் அவங்களே போட்டு பங்கு போட்டு விற்கிறாங்களா இல்லையா? அப்ப எதுக்கு இங்க பதிவு செய்ய விரும்புறானா, ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட கோபதாபங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஒருத்தர் கொரோனா கோர்ட்ல கேக்குறாங்க, கொரோனா டைம்ல நீ கடையை மூட சொன்ன, அவன் மூடல. அன்னைக்கு இருக்கக்கூடிய எமர்ஜென்சி ஆக்ட் படி அவருக்கு, அதாவது கொரோனா டைம்ல ஒரு ஆக்ட் போட்டுருந்தாங்க, அந்த ஆக்ட் படி வழக்கு போட்டு போயிடணும், ஃபைன் கட்ட சொல்லி முடிஞ்சிருச்சு. அவன்கிட்ட போய் கார்பரேஷன்ல போய் சொல்லணும், நான் சொல்றதை செய்ய மாட்டான், அவனோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி வழக்கு போட்டு கேன்சல் பண்ணி அவனுக்கு சீல் வைக்கணும். இதான் அவன் முறை. நீ ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் அடிக்கிறனா, நீ அடித்தது இல்லாம மற்றவங்க எல்லாம் அடித்ததை பார்த்து நீ ரசிக்கிறனா, நீ எவ்வளவு ஒரு கொடூர குணம் கொண்டவன். என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இவனுங்க புடுங்குறானுங்க. நான் கேட்கிறேன், போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நீங்க சொல்லி தருவீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் என்னங்க? ஒரு திருடனை அடுத்த முறை திருடனாக்காமல், ஒருத்தர் கெட்டது செஞ்சவனை அடுத்த முறை சந்தர்ப்ப சூழ்நிலை கெட்டவனாக்காமல், ஒரு கொலை செய்தவனை அடுத்த முறை கொலை செய்யாமல் அவனை திருத்தி சமுதாயத்தில் ஒரு அங்கமா மாற்றதாங்க போலீஸோட வேலை. நீயே போய் ஒண்ணுதானே செஞ்ச, உனக்கு இந்த 6 மாசம் தண்டனை, இது 4-5 செஞ்சுட்டு வா, 8 மாசம் தண்டனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதா போலீஸ் வேலை? இங்க பப்ளிக் ரொம்ப ப்ரெஷர் பண்ணா கையை வச்சு காலை வச்சு பாத்ரூம்ல வடிக்க உண்டான சீன் காட்டுறதுலாம் இங்க நடக்காது. உங்களுக்கு ஆயுதம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு? சுடுனா கூட எஸ்பியோட ஆர்டர் வேணும், கலெக்டர் உத்தரவு வேணும். அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இந்த சாத்தான்குளம் பிரச்சனை வந்த பிறகும் நீங்க இந்த மாதிரி அராஜகமா இந்த போலீஸ் செயல்படுதுன்னா, அப்ப போலீஸினுடைய மனநிலையை நீங்கள் சோதிக்கணும். அஜித்குமார் அடிச்ச 4 பேருமே நான் சொல்றேன் கஞ்சா குடிக்குன்னு சொல்றேன், எவ்வளவு வழக்கு போடுங்க. அஜித்குமார் அடிச்சு கொண்டாங்களா? நிதானத்துல இருக்கவனா அவ்வளவு பெரிய பைப்ல அடிப்பானா? நிதானத்துல இருக்கவன் அவனா அவ்வளவு பெரிய பைப் எடுத்து அடிப்பானா? ஆசன வாயில பைப் அடிச்சு குத்துவானா? யாரோ ஒருத்தர் நிக்கிதா, இன்னைக்கு அது வந்து நகையை பத்தி நான் வாபஸே வாங்கிடுச்சு கேஸ, எவன் கொடுத்தா அழுத்த என்னன்னு தெரியல. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு இந்த போலீஸ் செய்யாம கிடைத்தவனை குற்றவாளியாக்க ட்ரை பண்றாங்க. ஒத்துக்கோ ஆச்சா இல்லையா? சொல்ற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒரிஜினல் குற்றவாளி கண்டுபிடிக்காம எவனா இருக்கவனா அடிச்சு ஒத்துக்கிட்டியா, போப்பா கேஸ் முடிச்சு நாங்க வந்து எங்க டேட்டா படி எங்க ஸ்டேஷன்ல இவ்வளவு கிரைம் தான் நடந்திருக்கு,
கரெக்டுங்களா? அப்ப குற்றவாளியை நீங்கள் தேடி கண்டுபிடிங்கன்னு தான் கோர்ட்டு சொல்லுது. பொய்யான விஷயங்கள் அதுதான் கூட இந்த சவுந்தரபாண்டியன் தலைமையில கூட திருநெல்வேலியில வச்சாங்க, நாங்குநேரியில வச்சாங்க. தெரியல உங்களுக்கு? நீங்கள் அந்த பொண்ணுக்கு கற்பழிச்சாங்கல்ல, இயற்கை உபாதாயம் கிடைக்கிறதுக்காக விளாத்திக்குளம்ஸ்ல ஒரு பொண்ணு போறப்ப அந்த கேஸ அங்க பெற்றோர்கள் என்ன வைக்கிறாங்கன்னா கோர்ட்ல, நீங்கள் காவல்துறைக்கு பிரஷர் பண்ணீங்கன்னா யாருன்னா ஒரு 4 பேரை பிடிச்சி இவன் தான் பண்ணான்னு சொல்லி மூடிடுவாங்க. காவல்துறை மாதிரி என்கொயரி எனக்கு நம்பிக்கை இல்ல, நீங்கள் உங்கள் தலைமையில ஒரு டீமை போட்டு இது மேல்பார்வை பண்ணுன்னு சொல்லி அவங்க பெற்றோர் வச்சுதான் அங்க நீதிபதியை எடுத்துக்கிறாரு. சவுந்தரபாண்டியன் ஒரு எஸ்பி நியமிக்கிறார் அவர் தலைமையில. சவுந்தரபாண்டியன் எஸ்பி நீங்க தான் என்கொயரி பண்ணி எனக்கு அறிக்கை கொடுக்கணும். அப்ப எந்த அளவு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு? அப்ப நீங்க குற்றவாளியை தேடாமல் கிடைத்தவனை குற்றவாளி ஆகினால்தான் அந்த என்கவுண்டர் ஏன் வருது? இன்னைக்கு வரையும் ஆகாஷ்க்கு நிவாரணம் இல்லை தெரியுமா? மானாமதுரையில, இடைக்காட்டுப்புத்தூர்ல, மானாமதுரையில அந்த இறந்த ஆகாஷ் ஓடி போறப்ப கை காலை ஒடிச்சு நீதிபதி அவர் சொன்னால, என்னை அடிச்சு கால இடையில கல்ல வச்சு கொண்டாங்கன்னு சொன்னால, அவன் பாடி இன்னைக்கு வரையும் வாங்கல, இன்னைக்கு வரையும் தீர்வு இல்லை. இவ்வளவும் பண்ணி நீங்க சாத்தான்குளவுக்கு 9 பேர் 10 பேருக்கு தூக்கு கொடுத்து நான் சுடுறேன்னா அப்ப நீங்க அவருடைய மனநிலையை சோதிக்கணும். 6 மாசத்துக்கு ஒரு மாதிரி ஒவ்வொரு போலீஸ் நிலையங்கள் சென்ற உயர் அதிகாரிகள் அவர்களுக்கு போதை வஸ்துகள் யூஸ் பண்ற பழக்கம் இருக்கா, அவங்க உண்மையாதான் இருக்கிறாங்களா, மனநிலையை அவனை செக் பண்ற கண்டென்ட். ஏன்னா நீங்க கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில பாருங்க, போலீஸ் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கான தற்கொலைகள் அதிகமா இருக்குங்க. அது ஏனே தெரியலங்க. உளவியல் பிரச்சனை இருக்குங்க. அவனை எடுத்து சுத்துக்கிறாங்களா, பொண்டாட்டி சுத்துறான், உள்ள பொண்டாட்டி ஹஸ்பண்ட் இருக்காரு போலீஸ், பொண்டாட்டி மனைவி போலீஸ் உள்ளே போய் தூக்க மாட்டேங்கிறா. இப்ப நடந்த இன்சிடென்ட். அப்ப என்ன நடக்குது இங்க? உயர் அதிகாரிகள் ஏசி ரூம்ல உட்காந்து சும்மா ஆர்டர் போட்டு போயிட்டு போறதுல கீழே இறங்கி கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணுங்க. அப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் நீங்கள் அதிகமாக எதுக்கு உபயோக பண்றீங்க? குற்ற வழக்குகளுக்கு கண்டுபிடிக்க உபயோக பண்றீங்களா? திருட்டு வழக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு உபயோகப்படுத்துறீங்களா? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும், வெயில நிக்கிறதுக்கும், பந்தோபஸ்து கொடுத்ததுக்கும் நீங்க பண்ணா மனநிலை என்னங்க ஆகும்? காலையில இருந்து நைட் வரையும் ஜெமினி பாலத்துல ஒருத்தர் மனநிலை என்ன இருக்கும்? அந்த பாலத்துல அனாதையா ஒருத்தர் நிக்கிறாங்க. மனுஷன் தானேங்க அவன். குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிட சாடுல, உச்சி வெயில் அடிக்குது, மண்டை வெயில் அடிக்குது, பேச ஆள் இல்ல, செல்போன் பார்க்க கூடாது ரூல் அங்க. செல்போன் பார்த்தா கூட டைம் போகும், செல்போன் பார்க்க கூடாது. ஒரே ஒரு ஆள் அன்னைக்கு 3 பேர் போட்டு தான் இப்ப சுருக்கிட்டாங்க. நான் டெய்லி டிடி பேசிட்டு அந்த மேல ஏறுவேன். பாவமா இருக்கும் அவனை பாக்குறப்ப. அவன் மனுஷன் தானே. எல்லா போலீஸ் நிலையிலும் ஒருத்தர் கீழே வச்சு போலீஸ் ஒரு துப்பாக்கி வச்சு நிக்கிறாரு, மனுஷன் தானே அவன். அது போலீஸ் ட்ரைனிங்ல நிக்கணும், அது ரூல், அது ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவன் மனுஷன் தானே. அப்ப ஒருத்தர் மன ரீதியா எங்க பாதிக்கப்படுறான்னு உங்களுக்கு தெரியுதா? எப்பயோ வர மந்திரிக்கு காலைல இருந்து நைட்டு வரையும் காலைல வரையும் போய் போலீஸ்காரங்க ஒவ்வொரு பெட்ரோல் ரூம்லயும் பாவமா நிக்கிறாங்க. பெண் போலீஸ் அதிகாரிகளும் இயற்கை உபாதைகளால கழிக்க முடியல, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, அங்க கிடைக்கிற பொட்டலத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அவங்களும் மனிதர்கள் தான். நம்ம அவங்கள முட்டுமா குற்றம் சொல்ல விரும்பல. அவர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் அவர்களுக்கு போதுமான அளவு விடுமுறை கொடுத்து, அவருடைய ஃபேமிலியில அவங்க ஸ்பெண்ட் பண்ற டைமை கொடுத்து, உங்களுக்கு விடுமுறையே இல்லை, நீங்க போலீஸ் வேலைக்கு வந்துட்டா நீங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும், இந்த படம் காட்டுற வேலையை விட்டுட்டு எம்எல்ஏ எம்பிக்கு மாதிரி அவர்களுக்கும் எல்லா சலுகைகளையும் கொடுத்து அவர்களின் மன உளைச்சலிருந்து காப்பாற்றினால் மட்டும்தான் இந்த மாதிரி என்கவுண்டர் தவிர்க்கப்படும். மிக நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.